ப்ரூஸ்லியும் லெஜெண்டரி ஆக்டரான சக் நாரிஸும் ரொம்ப ரொம்ப ஐகானிக்கான ஒரு சண்டையில ஃபைட் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல இதை எடுத்திருந்தாங்க. குறிப்பா ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரூஸ்லி அவரோட ஷோல்டரையும் விங்ஸையும் விரிச்சு காமிக்கிறதும், அதுக்கப்புறமா சக் நாரிஸோட நெஞ்சில இருந்த முடிய புடுங்கி எடுக்கிறதும், அதுக்கப்புறமா சக் நாரிஸோட கழுத்துல ஒரு லாக்க போட்டு சக் நாரிஸோட மூச்சு நிக்கிற அளவுக்கு அவரு கூட ஃபைட் பண்றதும்னு சொல்லி இந்த ஒரு காட்சி தான் இந்த படத்துல ப்ரூஸ்லி ஹா அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் கூட ஃபைட் பண்ணிருப்பாரு. அந்த ஃபைட்டர் பாத்தீங்கன்னா அவரோட கூர்மையான நகங்களை வச்சு ப்ரூஸ்லியோட முகத்திலையும் ப்ரூஸ்லியோட சிக்ஸ் பேக்லையும் வந்து பாத்தீங்கன்னா 2 பயங்கரமான காயங்களை ஏற்படுத்தி இருப்பாரு. ப்ரூஸ்லியோட நிறைய போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான காயங்களை உங்களால பார்க்க முடியும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமமா என்டர் த டிராகன் அப்படிங்கிற இந்த மூவில எடுக்கப்பட்ட போட்டோஸா தான் இருந்திருக்கும். ரொம்பவே ஐகானிக்கான இந்த சண்டையில ப்ரூஸ்லி ஒரு இடத்துல சிக்கிப்பாரு. அந்த இடம் சுத்தி முழுக்க முழுக்க கண்ணாடி இருக்கும். இதனாலே அவரோட ஆப்பனண்ட் எந்த பக்கத்துல இருந்து வாராரு அப்படிங்கறது தெரியாம ப்ரூஸ்லி ஆரம்பத்துல ரொம்பவே திகச்சு போயிருப்பாரு. அதுக்கப்புறமா ப்ரூஸ்லி பயங்கரமா அவரோட அறிவை யூஸ் பண்ணி சுத்தி இருந்த எல்லா கண்ணாடியையும் உடைச்சி அந்த கண்ணாடியில இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை அழிக்கிறது மூலமா ஆப்பனண்ட் எங்க இருந்து வாராருன்னு கணிச்சு அதுக்கப்புறமா ஆப்பனண்ட தோக்கடிச்சிருப்பாரு.